அனைவருக்கும் வணக்கம். நாளை ஏப்ரல் 14 சட்ட மேதை புரட்சியாளருடைய பிறந்த நாள். 134வது பிறந்த நாள். ஐயாவை வணங்குகிறேன். சட்டமேதை புரட்சியாளருடைய சிறு வயதிலிருந்த கொடுமையான சாதி கொடுமைகளை அணிவித்து பள்ளியில் படிக்கும் போதில் சக மாணவர்களோட கூட அமர முடியாத சூழ்நிலை. அந்த ஸ்கூலில் புரட்சியாளர் நீ ஒரு தலித் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், நீ பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் அமர்ந்து தான் நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மற்ற வகுப்பினர்கள்லாம் அப்போதைக்கு பிராமண அந்த ஆதிக்க வர்க்கம் அப்படின்ற சொல்கிற அவங்க தான் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. மற்ற இந்து சமூகங்களுக்கு அவ்வளவா கல்வி கூட கிடையாது. அப்படி ஒரு காலகட்டங்களில் புரட்சியாளருடைய அப்பா மட்டும் கொஞ்சம் படிச்சிருக்கனால நம்ம பிள்ளைய நம்ம படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே இங்கே பெரிய தீண்டாமைகள் இருக்குது ஸ்கூல்லே. அப்போ அந்த காலங்களில் தலைவர் இருந்த காலங்களில் அப்போ நீ வரும்போதே ஆசிரியரே சொல்கிறாங்களாம், அவன் நீ வரும்போதே ஒரு கோணி சாக்கு, நம்ம கிராமப்புறங்களில் இருக்கும்ல விவசாயம் பண்ணுற நெல் சாக்கு, நீ அந்த சாக்கு கொண்டு வந்து தான் அதுக்கு கீழே விரித்து தான் நீ அதில் அமர்ந்து தான் நீ படிக்கணும். அதே மாதிரியே எல்லா மாணவர்களும் குடிக்கிற தண்ணி அந்த பானையில் அந்த டம்ளரை வச்சு நீ அந்த பொது தண்ணியை குடிக்கக்கூடாது, நீ வாட்டர் கேன் அங்கேருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வரும்போதில் மாணவர்கள்லாம் வரும்போதில் ஒரு மாட்டு வண்டியிலாம் வரும்போதில் நீ ஒரு தலித் சமூகனா அப்படின்னு சொல்லும் போதில் வண்டியவே கவுத்து விட்டுறாங்க. அவ்வளோ ஒரு கொடுமைகளை புரட்சியாளர் அந்த காலங்களில் அனுபவிச்சிருக்கிறார். அவருடைய வரலாறுகள்லாம் படித்து பார்த்தா நம்மளே அழுதுருவோம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பட்டு கஷ்டத்தெல்லாம் தாங்கி கொண்டு உலகத்திலேயே யாருமே படிக்க முடியாத படிப்புகளை, பட்டங்களை இதுவரைக்கும் யாரும் படிக்க முடியவில்லை. இந்தியாவுக்கே ஒரு சட்டத்தை வகுத்து சட்டத்தை எழுதிய மேதை புரட்சியாளர். இதுவரைக்கும் எத்தனை பேர் போட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் போட்டி போட்டாலும் அவருடைய படிப்பை இதுவரைக்கும் படிக்க முடியவில்லை. எல்லா நாடுகளிலும் போய் புரட்சியாளர் படித்திருக்கிறார். தானாக முன்வந்து அமைச்சர் பதவியிலும் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மேதை, உலகத்திலேயே அதிகமான சிலை இருக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அப்படிப்பட்ட தலைவரை மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளாக கும்பிடுறாங்க. இது ஏதோ புரட்சியாளர் இந்த தலித் சமூகத்துக்கு மட்டும்தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை விண்பத்தை உருவாக்குறாங்க. வாக்குரிமை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆரம்ப காலங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அது எல்லா சமூகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு அந்த உரிமையும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் ஓட்டுரிமை வாங்கி கொடுத்த சட்டத்தை இயற்றிய தலைவரும் புரட்சியாளர் தான். சம உரிமை, சொத்துரிமை பெண்களுக்கு. முன்னாடி ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருந்தது, சொத்து உரிமை இருந்தது. பெண்களுக்கும் அந்த பூர்வீக சொத்துல உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றியவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அப்படிப்பட்ட ஒரு மேதை. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள், ஓபிசி மாணவர்கள், அதிகமான நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு அன்றைய காலங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 1953 ஓபிசி, எம்பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு கேட்டு அவங்களுக்குன்னு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த தலைவரும் புரட்சியாளர் தான். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இப்போதைக்கு சில பேர் இடஒதுக்கீடை பற்றி தெரியாதவர்கள், புரியாதவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும்தான், எஸ்சிகளுக்கு மட்டும்தான் அதிகமான இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் தொகை
அந்த காலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறதுலே அதிகமான வகுப்பு இடஒதுக்கீடு அணிவிக்கிறவங்க வந்து ஓபிசி உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகமானவங்க. அதனால அப்படி இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். யாருக்காக? உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய இந்துக்களுக்காக. யார் செஞ்சது? ஐயா அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். ஆனால் அவங்க நினைக்கிறது எல்லாமே இந்த புரட்சியாளர் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் தலைவர், அவங்களுக்கான தலைவர். இப்போ கிராமப்புறங்களில் இன்னும் நடக்குது. புரட்சியாளருடைய ஃபேனர் இதுகள்லாம் வச்சோம்னா கிழிக்கிறது, போஸ்டர் ஓட்டுனா அதை அழிக்கிறது, கேவலமான அந்த செயல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலங்களில் நிறைய சட்டத்தை எல்லா மக்களுக்கான சொந்தமான ஒரு தலைவர் தான் புரட்சியாளர். யாருக்கும் தனிப்பட்ட முறையில் யாரும் கொண்டாட முடியும். ஒவ்வொரு வீட்டுகளையும் இருக்க வேண்டிய ஒரு புகைப்படம் தான் புரட்சியாளருடைய படம். மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டாடுறான். உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் வந்து ஐயா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க, வணங்குறாங்க, ஜெய் பீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் சாதி இறுக்கம் காரணமாக ஒரு சாதி அடையாளத்தோட புரட்சியாளர் வந்து தள்ளுறாங்க. படித்த இளைஞர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக புரட்சியாளருடைய அவர் எழுதின சட்டங்களும் எல்லா மக்களுக்கான தலைவர்களும் அவங்க வரலாறை வந்து படித்தாங்கன்னா, புரட்சியாளரை வச்சு படித்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. சில மூடர்கள் அப்படி தான் இருப்பாங்க. புரட்சியாளர் வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் யார் எந்த தலைவர்களும் ஒதுக்கவும் இல்லை, எங்களுக்கு எல்லா தலைவர்களும் வேண்டும். அந்த காலங்களில் போராடி தான் இந்த மண்ணை வெள்ளைக்காரன்ட்ட இருந்து மீட்டெடுத்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட புரட்சியாளருடைய பிறந்த நாள் நாளை. இதுவரைக்கும் லண்டனில் எல்லா நாடுகளிலுமே அதிகமான உயரமான சிலைகளும் இருக்கிறது புரட்சியாளர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சட்ட மேதையின் நாளை பிறந்த நாள் ஏப்ரல் 14. மதுரையில் ஏப்ரல் 14 சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா. அவுட் போஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா புரட்சியாளருடைய சிலை பெரிய ஒரு வருடந்தோறும் இந்த திருவிழா சித்திரை மாதத்தில் அந்த சித்திரை திருவிழா முன்பு வர்றதுக்கு நாள் காரணத்தினால சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்று கிட்டத்தட்ட வருடந்தோறும் சிறுத்தைகள் கொண்டாடி வருகிறோம், பேரணியாக சென்று வருகிறோம். கொஞ்சமாச்சும் மற்ற ஃப்ளெக்ஸை வச்சா கிழிக்கிறது, போஸ்ட் ஓட்டுனா அதை அப்படியே புரட்சியாளருடைய கண்ணை அழிக்கிறது, தலை இது பண்ணுறது, அப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து திருந்துங்கள். உங்களுக்கும் சேர்த்துதான் சட்டத்தை ஏற்றி இருக்கிறார். ஒவ்வொரு சட்ட ரீதியான பிரச்சனைகள் அணுகக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே புரட்சியாளருடைய சட்டம்தான் உங்களுக்கு கொடுக்குது. அனைத்து சட்டத்திலுமே. அதனால புரட்சியாளர் வந்து ஒரு சாதி தலைவராக நினைக்காம சாதித்த தலைவர் என்று எல்லா சமூகங்களும் தமிழ் உறவுகளும் அவருடைய வரலாறை படிங்க. இளைய தலைமுறைகள் முதல்ல வரலாறை படிங்க. அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, யாருக்காக உழைத்திருக்கிறார், ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திட்டு போயிருக்கிறார். மற்ற மாநிலங்கள் எல்லாம் பரவாயில்ல, ஓரளவு வந்து பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் மிக கேவலமான ஒரு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி வளர்க்குறாங்க, அரசியலை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. சில அறியாதவர்கள், படிப்பறிவு அவருடைய வரலாறை படிக்காதவர்கள், அப்படி அந்த தலித் சமூகத்துக்கு மட்டும்தான் புரட்சியாளர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி நடத்துகிறாங்க. அது அந்த வருங்கால இளைஞர்கள் அது கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறையா பாடத்திட்டங்களில் இருக்குது புரட்சியாளருடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் என்னென்ன செய்தார், என்னென்ன சட்டத்தை இயற்றினார் அப்படின்னு. ஒரு காலங்களில் மற்ற சமூகங்களுக்கு எல்லாமே ஓட்டுரிமையே கிடையாது.
ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்தது. அதையும் மாற்றி அமைத்து எல்லா சமூகங்களும் ஓட்டு போடக்கூடிய நிலைமை கொண்டு வந்தவர். இன்னைக்கு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறோம். 14 மணி நேரம் வேலையாக இருந்தது. எல்லா துறைகளிலுமே வேலை ஒரு 14 மணி நேரம் வேலையாக இருந்ததை வெறும் 8 மணி நேரமாக மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். நானும் ஒரு தனியார் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். கோடிக்கணக்கான இளைஞர்களும் பெரியவர்களும் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். தனியார் துறையிலும் எல்லா துறையிலுமே உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட மேதை. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை நல்லது சொல்லிக் கொடுத்து அரசியலை முழுமையாக நல்ல வழியில் கற்றுக் கொடுங்கள். தவறான வழிகளில் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனைக்கு காரணம் இந்த தலித் சமூகமாக இருக்காது. ஏன்னா அவன் அன்றாடு வேலை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை ஊற்றுறதே பெரிய பாடு. இதில் போயிட்டு மற்ற பிரச்சனைகளில் போய் தலையிடுவதற்கு தலையிட மாட்டான். பிரச்சனை ஒரு கிராமங்களில் ஏன் வருது, என்ன காரணங்கள், உண்மையான காரணங்களை கண்டறிந்து அந்த பிரச்சனையை எவ்வளவு சுலபமாக நம்ம முடிக்க முடியுமோ. மக்கள் ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. ஒரு ஊரில் இருக்குன்னா எல்லா சமூகமும் இருப்பார்கள். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் சம உரிமை வேண்டும். எங்கே பிரச்சனை வருதுன்னா, நான் இப்போ இருக்கிறேன், எனக்கு ஒரு உரிமை கிடைக்கல, அந்த உரிமைக்காக நான் ரோட்டில் உட்காந்து நான் போராடும் போதுல தான் எனக்கு பிரச்சனையே வருது. ஏன்னா நான் அந்த உரிமை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதுல தான் பிரச்சனை வருது. அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். சம உரிமை வேண்டும். தேர்தலாக இருந்தாலும் சரி, மற்ற எது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இந்த மக்கள் மட்டும் ஒரு ஊரே ரெண்டாக இருக்குது. மற்ற சமூகங்கள் எல்லாம் ஒரு ஊராகவும், தலித் மக்கள் எல்லாம் ஒரு ஊராகவும் ஒதுக்குப்புறமாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலங்களில் அப்படி ஒரு கட்டம் அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலங்களில் இந்த பறையர் சமூகம் தான் பூர்வீக குடியாக இருந்திருக்காங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களாக இருந்திருக்கிறாங்க. நிறைய வரலாறுகள் சொல்லுது. அது எல்லாமே மறைக்கப்பட்டுள்ளது. இந்த சமூகத்தை ஒதுக்கணும், நம்மளுக்கு ஈக்குவலாக வரக்கூடாது, வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கி வச்சிருந்துருக்காங்க. காலங்கள் மாறி போயிருச்சு. எங்களுக்கான ஒரு அரசியல், எங்களுக்கான ஒரு தலைவர், எங்களுக்கான பிரச்சனைகள். ஆனால் எங்களுடைய தலைவர் அனைத்து சமூகத்துக்கும் உள்ள தலைவர். யார் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் பிரச்சனை அப்படின்லாம் அநீதி எங்கே நடக்குதோ அங்கே எல்லாமே விடுதலை சிறுத்தையின் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முதல் குரலாக கொடுக்கிறார். எத்தனையோ கிராமங்களுக்குள்ள எங்களுடைய கட்சியினுடைய கொடி வாகனங்கள் போக முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று எங்களுடைய தலைவரே ஊர் நிகழ்ச்சியிலையோ கோயில் திருவிழாவில் போய் கும்பத்து மேலே ஏறி எங்களுடைய தலைவர் தண்ணி ஊற்றுகிறார். இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய ஏப்ரல் 14 புரட்சியாளருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் ஒரு ஊரில் ஐயா வாண்டையார் ஐயா அவர் எங்கிட்ட ஐயா வாண்டையாருடைய புகைப்படமும் ஐயா தேவருடைய புகைப்படமும் அங்கிட்டு புரட்சியாளருடைய புகைப்படமும் எழுச்சி தமிழருடைய புகைப்படமும் பெரிய பேனராக போட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் பறந்துக்கிட்டு இருக்கு. உசிலம்பட்டியில் அதே மாதிரியா இன்னும் சில கிராமங்களில் செய்கிறாங்க. தலைவருடைய படங்களை போட்டு ஃப்ளக்ஸ் அடிக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் முக்கியமானது. மனிதன் குரங்கில் இருந்துதான் மனிதன் தோன்றினான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. குரங்கிலிருந்து தோன்றிய மனிதன் எப்போது இப்படி சாதியாக மாறியது? சில வகுப்பை சேர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள், சில தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ் சமூகத்தை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது,
இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நாம் வாழ முடியாது, இங்கே நம் நினைத்தது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தனையும் வந்து வர்ணங்களாக பிரித்து ஒதுக்கி வச்சுட்டான். யார் ஒதுக்கி வச்சது? யாராச்சும் படித்த முன்னோர்கள், படித்த இளைஞர்கள், மாற்று சமூகத்தை சேர்ந்த தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் கண்டிப்பா இதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உயர்ந்த வகுப்புன்னு சொல்லக்கூடிய என் முக்குலத்து உறவுகளே, உங்களுக்கு மேலையும் ஒருத்தன் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலும் ஒவ்வொரு தீண்டாமை இருக்கிறது. ஆனா மற்ற சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கீழே இந்த தலித் சமூகத்தை கொண்டாடுறீர்கள். ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தீண்டாமை இருக்கிறது. ஒவ்வொரு சாதிக்கிலும் தீண்டாமை இருக்கிறது, அடுக்கடுக்காக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தலித் சமூகத்தை வந்து நீங்கள் மட்டும்தான் கீழ் சாதி அப்படின்னு சொல்ல வரீங்க. அது கட்டமைப்பு காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. தலைவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் எல்லா மக்களுக்காக போராடக்கூடிய ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய தலைவர். அவரையும் சாதியால் ஒடுக்குறாங்க. சாதியால் சில பிரச்சனைகள் எல்லா கட்சிகளிலுமே அது இருக்குது. சில தம்பிமார்கள், அண்ணன்மார்கள்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் திருமாவளவன் என்ற ஒரு மனிதர் என்னுடைய சமூகத்தில் பிறந்திருந்தால், ஒரு முக்குளத்து சொந்தம் ஒரு தம்பியை சொல்லுங்க, ஒரு தம்பி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்திருந்தால் இந்நேரம் முதல்வர்களாக உட்கார வைத்து நாங்கள் அழகு பார்த்திருப்போம் எங்களுடைய சமூகம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வன்னிய சொந்தங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அண்ணன் போராளி அண்ணன் வேல்முருகன், அந்த அண்ணன்லாம் மிக ஒரு சமத்துவ போராளி. உண்மையாகவே நாங்கள் வந்து உண்மையா போராளி. எந்தெந்த இடத்துல அந்த அங்கிட்டு போற பிரச்சார கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை தான், கொடி தான் தலைவருடைய வாகனத்தை சுற்றி ஒளி வீசி பறந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு காலங்களில் கண்டிப்பாக மாறும். அப்போ அதுக்கான அரசியல் பயணம் தான் எங்களுடைய தலைவர் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு யாரும் எதிரி அல்ல, எந்த ஒரு சமூகமும் எங்களுக்கு எதிரி அல்ல. எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சாதியின் கொடுமை மாறும். அடுத்தடுத்த தலைமுறை, எங்கள் அப்பா காலங்களில் இருந்த பிரச்சனைகள் இன்று இல்லை. எங்கள் அப்பா காலங்களில் இருந்த ஒடுக்குமுறை, அடக்குமுறைகள்லாம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அடுத்து வந்த விடுதலை சிறுத்தை என்றக்கூடிய எங்களுடைய தலைமுறைகள் எங்களுக்கான அரசியலை நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கான உரிமைகளை கேட்கிறோம். போன நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு அரசியலை செய்தோம். குழந்தையோடு வந்தாலும் சரி, கன்சியூவாக 9 மாதம் 10 மாதம் இருக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் சரி, அந்த வரிசையில் நின்றுதான் ஓட்டு அளித்து இருக்கிறோம், ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் நாங்கள் பூத்து ஏஜெண்டாக போய் நாங்களும் எங்களுக்குள்ளேயே எங்களுடைய பெண்மணிகள், முடியாதவர்கள், குழந்தையோடு வந்தவர்களை ஸ்ட்ரைட்டாக நேரடியாக காவல்துறையிடம் முறையிட்டு உள்ளே வாக்களித்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எங்களை பெண்மணிகளை வெளியில் வர வச்சுருக்கோம். எங்களுடைய தலைவர் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எங்கள் தொகுதியில் யார் நின்றாலும் அந்த கட்சி சார்ந்தவர்கள் யார் தன்னுடைய உரிமைக்காக, கட்சிக்காக, கூட்டணி கட்சிக்காக பேசவில்லை என்றாலும் உண்மையாக விடுதலை சிறுத்தைகள் வந்து களத்தில் நிற்போம். அப்படிதான் 2-3 பிரச்சனைகள் சந்தித்தோம். வருகிற 2026 தேர்தல் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தேவை வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, மதர் சார்பற்ற கூட்டணி. இந்தியா கூட்டணி வந்து 2026 கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும்.
ஐயா நாளை பிறந்த நாள் ஐயா அவர்களை 2026 மதவாத சக்திகளுக்கும் சாதிவாதிகளுக்கும் இடம் கொடுக்காமல் 2026 ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக எங்களுடைய களப்பணிகளை மேலூர் தொகுதியில் கண்டிப்பாக செய்வோம். எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய வெற்றியட முழு உழைப்பையும் நாங்கள் செலுத்துவோம் என்று ஐயாவை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.